திமுக சேர்மன் தற்போது அதிமுகவில் இணைந்திருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் திமுக சேர்மன் அதிமுகவில் இணைந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகராட்சி திமுக சேர்மன் சகுந்தலா அதிமுகவில் இணைந்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்தான மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வினோத் வழங்க நாம் கேட்கலாம். வினோத், விரிவான விவரங்கள். சேலம் நெடுஞ்சாலை நகரில் இன்றைய தினம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகராட்சி சேர்மன் சகுந்தலா தலைமையிலான 50க்கும் மேற்பட்டோர் திமுகவினர் தற்போது அதிமுகவில் இணைந்திருக்கிறார்கள். மதுரை மாவட்ட உசிலம்பட்டி நகராட்சி சேர்மன் சகுந்தலா தலைமையில் அவரது மகனான திமுக மதுரை தெற்கு மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் விஜய் மற்றும் முன்னாள் திமுக செயற்குழு உறுப்பினர் சோலை ரவி உள்ளிட்டோர் தற்போது திமுகவில் விலகி தற்போது அதிமுகவில் இணைந்திருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் தலைமையில் இன்றைய தினம் அவர்கள் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார்கள். குறிப்பாக தற்போது சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள எடப்பாடி பழனிசாமி அவரது இல்லத்தில் அவர்கள் அனைவரும் பூங்கொத்து கொடுத்து தற்போது அவர்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார்கள். இது மட்டுமல்லாமல் திமுகவில் இருக்கக்கூடிய பல்வேறு நிர்வாகிகளும் அது மட்டுமல்லாமல் தொண்டர்களும் 50க்கும் மேற்பட்டோர் தற்போது திமுகவிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்திருக்கிறார்கள். சேலம் மாநகர் நெடுஞ்சாலை நகரில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் இந்த இணைப்பு விழாவானது தற்போது நடைபெற்று வருகிறது. மேலும் அந்த திமுகவில் ஏற்பட்ட அதிருப்தியின் காரணமாக தான் இவர்கள் அனைவரும் தற்போது அதிமுகவில் இணைந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இவர்களை தொடர்ந்து மேலும் முக்கிய நிர்வாகிகள் சிலர் அதிமுகவில் இணை இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த அமமுக மற்றும் பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். தற்போது திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் அதிமுகவில் இணைந்திருப்பது திமுக வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இவர்கள் கூறுவது என்னவென்றால், தொடர்ந்து எங்களை போன்ற முக்கிய நிர்வாகிகள் பலரும் அதிமுகவில் இணைந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைய விரிவான விவரங்களுக்கு நன்றி வினோத் குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.